அடுத்தது பாரு எக்ஸசைஸ் நம்பர் 10.3 y ஈக்குவல் டு இது வந்து செயின் ரூல் ஃபங்க்ஷன் மெத்தடு அந்த கான்செப்ட் சொல்லலை டைரெக்டாக சொல்ல அசம்ஷன் பண்ணி போடணும் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 6 டு த பவர் 5 இந்த இடத்துல என்ன செய்வீங்கன்னா இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 6 வந்து யூன்னு அஷ்யூம் பண்ணுங்கள் அப்போனா அந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறும் y ஈக்குவல் டு u பவர் 5 அப்படின்னு மாற்றிக்கலாம் இது வந்து இந்த மாதிரி ஒரு டேர்மை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போனால் அது என்ன மெத்தட்னா அதாவது செயின் ரூல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க dy by dx ஃபார்முலா dy by du into du by dx ரொட்டேஷனல் ஆர் நாட் ஸோ dy by du ஈக்குவல் டுன்னு போட்டு 5u பவர் 4 அப்படின்னு சொல்கிறாங்க இது ரிசல்ட் நம்பர் 1 ஸோ du by dx ஈக்குவல் டு வாட் 2x ப்ளஸ் 4 இது ரிசல்ட் நம்பர் 2 ஆகிடும் கரெக்ட் சரி சார் இப்போ 1 5u பவர் 4 ரெண்டு 2x ப்ளஸ் 4 ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண தான் dy by dx ஸோ dy by dx ஈக்குவல் டு வாட் 5u பவர் 4 இன்ட்டு 2x ப்ளஸ் 4 5u பவர் 4 இடத்துல 2x ப்ளஸ் 4 அப்படியே u அது இதோட இது எழுதிங்க u வரதுல என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 6 டு த பவர் 4 அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட் ஓகே